நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டா அந்த பொண்ணுதான் மாமா கல்யாணம் பண்ணி. திருமணம் பற்றிய கனவு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், வேற வேறமானதா இருக்கும், சுவாரஸ்யமானதா இருக்கும். 12 ஆழ்வார்கள்ல ஒருத்தரும் பெண் ஆழ்வாருமான ஆண்டாள் நாச்சியாருடைய திருமணம் பற்றிய கனவுதான். தன்னுடைய திருமணம் பற்றிய கனவை அவங்க தோழி கிட்ட எப்படி சொல்றாங்கன்னா, இதுல வாரணம் 1000 அப்படிங்கறதுதான் ரொம்ப சுவாரஸ்யமானது. வாரணம் அப்படின்னா யானைனும், 1000னா ஒரு எண்ணிக்கை. அப்போ 1000 யானைகள் சூழ திருமால் தன்னை மனம் பேசுவதாக அவங்களுக்கு கனவு. ஏன் 1000 யானைகள் சூழ அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, அந்த நேரத்துல பிரபலமா பேசப்பட்ட சீதை நப்பியினுடைய திருமணத்தை விட சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. தன் திருமணத்திற்கு அதிக சீர்வரிசையோடு திருமால் தன்னை மனம் பேசுவதாக அவங்களுக்கு கனவு. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்தோடு இணைந்திருப்பாங்க.